எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ஸ்பெஷலா உங்க கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே டாஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எண்ட் வரைக்கும் பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். இந்த விலாக் மட்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை கழுவி கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். பட் நான் யாரையுமே தப்பாக கைட் பண்ணல. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு புது மக் வாங்கியாச்சு. இந்த பழைய மக் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கவர் போட்டு சிங்க் பக்கத்தில் ஓரமாக வச்சுக்கிட்டேன். குட்டி பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிடும் போது ஏதாச்சும் எச்சி இருந்துச்சு அப்படின்னா இதில் போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டோன்னா காலையில் எடுத்து குப்பையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரித்து கேட்குறாங்கல்ல. ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டேன். வெட்டிங்க்கு இந்த அவுட்ஃபிட் தான் போட போகிறேன். கொஞ்சம் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு கெட் ரெடி பார்த்துடலாமா? ரொம்ப பெருசாலாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் இப்படி தான் கிளம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் கொஞ்சம் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாக்ஸோட டிசைன், கலர் எல்லாமே வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க போல். எனக்கு இது நல்லாவே இருக்குது. நான் சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய சிஸ்டர்ஸும் இதான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் வந்து எந்த மாதிரியும் சேர்த்து அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் தான். ஃபவுண்டேஷனுக்கு லாக்மியோடது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்கிற இந்த பாண்ட்ஸ் பவுடரே வந்து போட்டுக்கிறேன். சில டைம்ஸ் வந்து பவுடர் கூட போட மாட்டேன். அப்படியே லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு கிளம்பிடுவேன். நான் பெருசாக இந்த க்ரீம் போடுற ஆள்லாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பக்கத்து வீட்டில் கற்பகம் அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கு இந்த 2 க்ரீமும் வந்து வாங்கியே கொடுத்தாங்க யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதனால் இந்த 2 க்ரீம் வந்து எல்லா ஃபேஸ்க்கும் செட் ஆகும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. நிஜமாவே அது யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ ஷேடோவும் அண்ட் ஹைலைட்டரும். எப்போவுமே வந்து இந்த ஒரே கலர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாருக்குமே அப்படி தான் நெனைக்கிறேன். நம்ம வாங்கினதில எப்படியோ ஒரு 5 இல்ல 6 ஷேடு குடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாரும் அதில இருக்கிற நியூட் ஷேடு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எல்லாமே அதே ஷேடே வந்து குடுத்துருக்கலாம். அதான் என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, "ஓயாம இதே யூஸ் பண்றியே, மத்ததெல்லாம் போட்டுக்க மாட்டியா?" அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்காது. ஆனா மத்தவங்க நெறைய பேர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுருவேன். அப்புறம் கண்ணுக்கு ஐலைனர் போட்டுட்டு மஸ்காராக்கு பதில் வந்து நான் இந்த ஐலைனரே வந்து யூஸ் பண்ணிப்பேன் அந்த லேஷஸில். மஸ்காரா இருக்கு. பட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு போல. யூஸ் பண்ணாதானே எல்லா டைமும் வந்து இந்த லைனர்ல யூஸ் பண்ணுறதுனால அது அப்படியே இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டுருக்க இந்த ஐலைனரோட ப்ரஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்குன ஐலைனரோட ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கிறதுனால, நான் எது புதுசு வாங்குனாலும் புதுசா இருக்கிற ப்ரஷ் வந்து தூக்கி போட்டுட்டு இந்த ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் டார்க்கா போடாம, இந்த வந்து லிப் லைனர் பென்சில்லே வந்து அப்படியே வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். இது வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா, அதே பக்கத்து வீட்டு அக்கா கற்பகம் அக்கா தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேருந்து இத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு வந்து செட் ஆகிடும். பட் டார்க் லிப்ஸ்டிக் போட மாட்டீங்களா அப்படின்னா, கண்டிப்பா போடுவேன். இந்த வாட்டி வந்து போட்டிருக்க அவுட்ஃபிட்க்கு, போகிற ஃபங்ஷனுக்கு இதுவே போதும் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆனதுனால நான் இதோடயே முடிச்சுக்கிட்டேன். இதுவரைக்கும் நான் ஒரு கம்ப்ளீட் மேக்கப் என் ஃபேஸில் போட்டதே கிடையாது. இந்த டோனர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போட்டு 3 லேயர் க்ரீம்லாம் போட்டு நான் போட்டதே கிடையாது. எனக்கு இந்த க்ரீமுங்கள தவிர மத்ததெல்லாம் பிடிக்கும். இந்த ஐ ஷேடோ, ஐலைனர், லிப்ஸ்டிக் இது எல்லாமே பிடிக்கும். அது என்ன தெரியல, அந்த க்ரீம்ல மட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு. அவ்வளோதான் என்னோட கெட் ரெடி முடிஞ்சிச்சு. ஃபிங்கருக்கு நெயில் பாலிஷ்லாம் போட்டு கொஞ்சம் பாடிக்கு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு லூஸ் ஹேர் விட்டுட்டாலே சூப்பரா இருக்கும். இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அதே மாரி இந்த அவுட்ஃபிட்க்கு 3 கம்பல் காட்டியிருப்பேன். நான் ஒரு கம்பல் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கம்பல விட இந்த கம்பல் பெட்டரா இருக்கும் அப்படின்னா, அது எந்த கம்பல்ன்றது நோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. காலகாலமா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், லேடீஸ் தான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும். பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்கன்னு. எங்க வீட்ல அப்படியே உல்டாங்க. நான் வேகமா கிளம்பிடுவேன். ஆனா அவரு கிளம்புவாரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு உட்காந்தாருன்னா அவ்வளோதான், கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவும் அந்த ஹேர் ஸ்டைல் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு பாருங்க. அதுதான் இன்னும் வந்து கடுப்பாகும். ஆஃபீஸ் போற டைம்லலாம் பக்கத்துல கிளம்புற ஸ்கூல் பிள்ளைங்கள வச்சு கம்பேர் பண்ணி, "பாரு குழந்தைங்களே கிளம்பிச்சு, உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி கிளப்பி அனுப்புவேன். வீட்லயே பார்த்தீங்கன்னா, அத்தன தடவ அந்த முடியும், தாடியும் போட்டு அவ்ளோ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எப்படியோ ஹெல்மெட் போட்டு கலைய தான் போகுது. இருந்தாலும் வீட்ல 1 மணி நேரம் அந்த ஹேர் ஸ்டைல வச்சுட்டு நோண்டிட்டே இருந்தா தான் அவருக்கு திருப்தியா இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ பார்க்கிங் ஏரியால போயிட்டு அங்க ஹெல்மெட் கழட்டி, அங்க யார் கண்ணாடியாவது பார்த்து, அங்க ஒரு 1/2 அன் ஹவர் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் பொழப்பா போய்க்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து இது ரிலேட் ஆகும்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த விஷயமும் ரிலேட் ஆகுதான்னு சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ் கிரீம், ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் எனக்கும் கொஞ்சம் குடேன் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட், உங்க தம்பிங்க, அண்ணனுங்க யாராவது கேட்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகும்.
நாங்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு. மார்னிங் வந்து 10:30 வந்து சர்ச்சில வந்து மேரேஜு. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் மாரி ஒரு ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் மேரேஜ்க்கே போணும்னு நெனச்சோம். பட் அது வந்து அப்படியே பிளானிங் வீட்ல கிளம்புறோன்ற பேர்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே ரிசப்ஷனுக்காவது போவோம். மட்டன் பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விடாம இருக்கிறதுன்ட்டு வேகமா கரெக்ட்டா போயாச்சு. 1 மணிக்கு மேல போனா ஹோட்டலுக்குள்ள விடவே மாட்டாங்கடான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு எப்படியோ கிளம்பி வந்துட்டோம். வந்து உள்ள லிஃப்ட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் லிஃப்ட்டுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து லிஃப்ட்லயே வந்து மாட்டிக்கிட்டோம். ஹஸ்பண்டும் என்னென்னமோ ட்ரை பண்றாரு. லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா, என்னமோ ட்ரை பண்றாரு. வேலைக்கே ஆகல. அது உள்ள வேற 2 பாட்டி வேற இருந்தாங்க. அவங்களால பாவம் நிக்க கூட முடியல. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு எப்படியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா, இன்னும் ஒரு 1 ஹவர் வந்து லிஃப்ட்ல விட்டுருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாட்டி மறுகையான்னு நெனைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, பாட்டி வந்து மாப்பிள்ளையோட ரொம்ப க்ளோஸான ஆளுன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கே நார்மலா உடம்பு முடியல போல. பட் அவங்களோட பிளெஸ்ஸிங் வேணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து லிஃப்ட்ல கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபங்ஷனுக்கு. அவங்க நிலைமைய பார்க்கும்போது எனக்கு வந்து கீர்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து நான் ஒரு மொய் கவர் கையில வச்சிருந்தேன். அதோட சாயம் வந்து அந்த லிஃப்ட்ல நான் எவ்வளோ நேரம் இருந்திருப்பேன். ஐ மீன் அந்த லிஃப்ட்ல இருந்த டயர்டுக்கு அந்த சாயம் வந்து என் கை ஃபுல்லாவே ஆயிடுச்சு. ஒரு மாரி பிங்கிஷ்ஷா ஆயிடுச்சு. இதில வேற 3 மாடி வேற ஏறணுமா, மூச்சு வாங்கி தள்ளிச்சு. நமக்கு வயசு ஆகுதுன்றது வருஷம் வருஷம் வந்து பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றதுல தெரியாதுன்னு நெனைக்கிறேன். 3 மாடி ஏறுனா தான் தெரியும் போல. அப்பா! என்ன கால் வலி, சரியான வலி. இதில வேற ஒவ்வொரு ஃப்ளோரும் ஏறும்போதும் விண்டோ கிட்ட ஒரு சிட்டிங் ஏரியா மாரி இருந்துச்சு. அங்க உட்காந்துட்டு தான் போனேன். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வீடு இருக்கா. எப்பயாச்சும் ஒரு டைம் தான் மாடிக்கெல்லாம் நான் போய் துணி காய போடுவேன். மத்தபடி வந்து இங்கே கீழயே வந்து தான் போட்டுப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு 3 மாடி ஏறவோ கால்லாம் வந்து செம்ம வலி எடுத்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தெய்வம் மாரி முன்னாடி வந்தாரு. வந்துட்டு "நீங்க கீழ போய் சாப்பிட்டே வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு கேட்டதுமே அப்படியே மனசு அப்படியே படபடன்னு பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி இருந்துச்சு. ஓகே நம்ம அந்த இடத்துல வந்து சாப்பிடவா வந்திருக்கோம் அப்படின்ற மாரி காட்டிடக்கூடாது. சாப்பிட தான் வந்திருக்கோம். இருந்தாலும் அவங்க கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல நாங்க இங்கேயே இருக்கிறோம். இருந்துட்டு அதுக்கப்புறமா போறோம்" அப்படின்ட்டு சில பல சீன்லாம் போட்டோம். பட் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு போல. இல்ல நீங்க தாராளமா கீழ போய் சாப்பிட்டே மேல வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. சரி நாங்களும் ஆடு, கோழி ஓடுறது, பறக்கிறது எல்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்கு பாவம் அவங்களலாம் காக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டே வரோம்ன்னு சொல்லிட்டு கீழ வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஃபுட் இருந்துச்சு. பட் நம்ம கண்ணு எங்க போவும் மட்டன் பிரியாணி தான். ஸ்ட்ரெயிட்டா வண்டி எடுத்துன்னு போயிட்டு அங்க விட்டாச்சு. ஆனா பாவி பையன் ஒரு பீஸுக்கு மேல இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா போடவே மாட்டேன்ட்டான். என் பக்கத்துல வேற ஒரு பையன், பையன் சொல்ல முடியாது. ஒரு வாலிப வயசு ஒரு பையன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் அவன சுத்தி நெறைய பொண்ணுங்க இருக்கு. அதுல நாங்களும் இருக்கோம். எங்களெல்லாம் அவன் மைண்ட் பண்ணிக்காம ஒரு பீஸ் போடுங்களேன், ஒரு பீஸ் போடுங்களேன்னு ரொம்ப நேரம் கெஞ்சினான். அவன் கெஞ்சினதுக்கு ஒரு பீஸ் கூட போடவே மாட்டேன்ட்டான். அவனுக்கே போடல நம்மளுக்கு போடுவானான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா டைனிங் ஏரியாவுக்கு வந்துட்டேன். அதே டைனிங் ஏரியால அப்படியே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அவங்களோட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கனிஷ்கா ரொம்ப கியூட் டால். நெறைய கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் அவ "நீங்க யாரு? எனக்கு உங்கள யாருன்னே தெரியலையே" அப்படி இப்படின்னா. நான் சொன்னேன் "உன் ஸ்கூல் மேட் உனக்கு தெரியாதா? நான் உன் ஃப்ரெண்டு. என்ன நீ என்ன மறந்துட்ட?" அப்படி இப்படின்னு நான் நெறைய பேலாம் விட்டேன். கொஞ்ச நேரம் வந்து நம்பிட்டா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்ட்டின்னு சொல்லிட்டா. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம விட்ட பீலா எதுவும் பலிக்கல போலன்னு. சரி ஓகேன்னு குட்டி கூட ஜாலியா பேசிக்கிட்டு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம கூட வந்த ஒரு 6 அடிய காணோம். எங்கன்னு பார்த்தா ஸ்டேஜுக்கு கீழ தனியா அவரு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க பக்கம் சுத்தி ஆன்ட்டிங்க, அந்த ஆன்ட்டிங்களோட பேக்க வாங்கி வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறாரு மனுஷன். நம்ம ஆளுக்கு வேற இந்த பெண்கள்லாம் ஒரு ஹெல்ப்ன்னு கேட்டா போதும், மனுஷன் விழுந்து விழுந்து செய்வாரு. சரி புள்ள அந்த மாரி தான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா, ஆன்ட்டி பேக் கூட ஆன்ட்டியோட பொண்ணோட பேக்கையும் கையில வச்சிருக்கான். எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவனுக்கு. திடீர்னு ஆஃபியாக்குள்ள ஒரு கோவை சொல்ல, "என்ன இது?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல வேற. "வாடா தம்பி ரகுவரா, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா? ஆல்ரெடி நான் மன உளைச்சல்ல இருக்கேன்டா, வந்துடுறா செல்லம்" சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். என் மன உளைச்சலுக்கு காரணம் நான் என்னன்னு சொல்லவே இல்ல. நான் அந்த கல்யாணத்துக்கு போனதுக்கே எதுக்கு? மட்டன் பிரியாணிக்கு தானே. அந்த பிரியாணியே சாப்பிட முடியாத நிலைமை ஆயிட்டு போயிடுச்சு எனக்கு. செம்ம பல்லு வலிங்க. வீட்லயே பல்லு வலிச்சது தான். இருந்தாலும் மட்டன் பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு பல்லுல தெம்பு இருக்குன்னு தைரியமா நம்பி போய் பிரியாணி வாங்கினேன். வாயில வச்சதுமே கடிக்கவும் முடியல, ஒண்ணும் பண்ணவும் முடியல. கடைசியில இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டு வந்தது தான் மிச்சம். ஒரு 1/2 ஹவரா லிஃப்ட்ல மாட்டுனேன் பாருங்க. அப்பயே நான் வந்து சுதாரிச்சிருக்கணும். நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராது. வீட்டுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு, மட்டன் பிரியாணி வேற மோந்து பார்த்துட்டேன். சாப்பிடவும் முடியல. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு எப்படியோ ஒரு வழி ஆக போதுன்ட்டு. எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு சாப்பிட முடியலன்னா என்ன? 2 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பர்த்டே. அப்பயாவது சாப்பிட்றலான்னு சொல்லி, புடுங்குறதா இருந்தா பல்ல புடுங்கிடலான்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து செக் பண்ணதுல ஏதோ தேவையில்லாத பல்லு ஒண்ணு மொளச்சிருக்காம். எந்த நேரத்துல மொளச்சதுன்னு தெரியல. அது புடுங்கியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி அடுத்த நாளே வந்து புடுங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் புடுங்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பல்லு புடுங்குன வாயோட தான் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசியிருக்கேன். இதுக்காகவாவது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.